Hi friends, welcome to Spicy Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். என்ன ரெசிபின்னு தானே பாக்குறீங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. கல்யாண வீட்டு ரவா கேசரி தான் செய்ய போறோம். கல்யாண பந்தியில எல்லாம் வைப்பாங்க இல்லையா ரவா கேசரி, அந்த டெக்ஸ்சர் எப்படி கொண்டுட்டு வரதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கல்யாண வீட்டு கேசரி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். ரவை வந்து பச்சை ரவை தான், நான் இன்னும் வறுக்கலை. அடுத்து பாருங்கள், அந்த 1 கப் ரவைக்கு 3/4 கப் சீனி எடுத்திருக்கேன். திராட்சை, முந்திரி, பாதாம் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஃபுட் கலர் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நெய் தேவையான அளவு, ஒரு 5-6 ஏலக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள். இப்போ வாங்க நம்ம கேசரி எப்படி செய்கிறலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நல்லா ஹீட் ஆகட்டும். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லாவே வறுத்து விடலாம். கைவிடாமல் கிளறணும், இல்லாட்டா உங்களுக்கு வந்து மேலே ஒயிட் கலர்லேயும் கீழே வந்து அடியில் ப்ரௌன் கலர்லேயும் மாறிடும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச வாடை அடிக்கும், நல்லா இருக்காது. அடுப்பு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அழகாக வறுத்து விடுங்க. ரவையோட பதம் எப்படின்னா, ரவையை நம்ம வாயில் எடுத்து போடையில் நல்ல பொறுன்னு இருக்கணும். அது கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு ரவை வந்து நல்லாவே வறுப்பட்டுருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஆகுங்க நல்லாவே வறுப்படுறதுக்கு. லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கேசரியை தாளித்து விட்டுறலாம் வாங்க. நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் தாராளமாகவே நெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு கேசரி சூப்பராக இருக்கும். நெய் நல்லாவே உருகட்டும். இப்போ அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விடலாம். அது ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் மாறணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். சில பேர் வந்து தண்ணி யூஸ் பண்ணி செய்வாங்க, ஒரு சில பேர் திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணியே செய்வாங்க. நம்ம சிம்பிளாக எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த மெத்தடை வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே நமக்கு வந்து நல்ல கோல்டன் கலரில் நல்லாவே ஃப்ரை ஆகி வந்துருச்சு. அதாவது 1 கப் ரவைக்கு 3 கப் வந்து தண்ணி ஊற்றணும். நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நல்லா லிக்யூட் கன்சிஸ்டன்சியாக வரும். நான் இப்போ வந்து 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். அதாவது எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பதத்தில் தான் சாப்பிடுவாங்க, அதனால நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல்லாம் நீங்கள் வச்சோன்னே நல்லா சில்கியாக ஊற்றும் பார்த்துருக்கீங்களா, அந்த கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா கரெக்டாக 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். நான் சொன்ன மெத்தட்ஸை மட்டும் மாற்றிடாதீங்க. இப்போ நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். சில பேருக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணுறது பிடிக்காது. இது ஆப்ஷனல் மட்டும்தான், நீங்கள் வந்து கட்டாயமாக சேர்க்கணுங்கிறது கிடையாது. ஃபுட் கலர் வந்து நம்ம அந்த கேசரியோட அட்ராக்டிவ்காகத்தான் நம்ம இந்த கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லாவே கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லாவே கலரி விடணும். அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ரவையை கொட்டி கிளறையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக கிளறுங்க. ஏன்னா மேலே லைட்டாக தெறிக்க ஆரம்பிச்சிரும். அதனால தான் இப்போ ஃபுல் ரவையுமே நம்ம உள்ளே ஆட் பண்ணியாச்சு. நல்லாவே வந்து கரண்டி காம்பை வச்சு நல்லாவே கிளறி விடுங்க. இதில் வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம், பிடிக்கும்னு நினைக்கிறவங்க. மற்றபடி வந்து அந்த மாதிரி டேஸ்ட்லாம் நமக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு பிடிக்கும், அப்படி இருக்கையில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆட் பண்ணல, பட் வந்து ஆட் பண்ணுறவங்களுக்காக நான் சொல்கிறேன். அப்படி ஆட் பண்ணி சாப்பிட்டாலும் இனிப்பு சுவை ரொம்ப நல்லா தூக்கலாக இருக்குமா, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லாவே வந்து கிளறி விடலாம். ஒரு 50% நமக்கு வந்து குக் ஆயிடுச்சு ரவை. இப்போ இந்த டைமில் தான் நம்ம வந்து இதுக்கான சீனி நம்ம சேர்க்கணும். இதுக்கான மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா, 1 கப் ரவை அப்படின்னா 3/4 கப் சீனி சரியாக இருக்கும். அதாவது மீடியமாக இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கு இந்த டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லாவே நாங்கள் ஜீனி சாப்பிடுவோம்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கரெக்டாகவே 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் ஜீனி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. கேசரினாவே பொறுத்த மட்டும் நல்லா இனிப்பாக இருந்தால் தானே கேசரி டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ அப்படி இருக்கையில் நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பாருங்கள், நான் நல்லா வந்து அடிப்பிடிக்க விடாத அளவுக்கு நான் வந்து லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே தான் இருக்கேன். கை மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நம்ம சீனி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3/4 டம்ளர் சீனி எடுத்துருக்கேன். அந்த சீனி ஃபுல்லாக அப்படியே உள்ளே சேர்த்துறேன். ஜீனி நம்ம உள்ளே சேர்க்கல, கொஞ்சமாக இலகும். அந்த ஜீனி வந்து நான் அடியில் போய் செட் ஆகிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லாவே வந்து கரண்டி வச்சு நல்லாவே எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா ரவை கூட உங்களுக்கு வந்து
ஜீனி நல்லா மெர்ஜ் ஆயிரும். இப்போ சாப்பிடையில சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நான் நல்லாவே கலந்து விடுறேன். இது வந்து இந்த ரெசிபி வந்து மேக்ஸிமம் வந்து 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ரெசிபியை நம்ம ரெடி பண்ணிடலாம். சட்டுன்னு நம்ம வந்து இதை செஞ்சு சீக்கிரமாகவே நம்ம சாப்பிட்றலாம். அதனால தான் கெஸ்ட்டு வந்தால் டக்குன்னு யாராக இருந்தாலும் வந்து நம்ம ரவா கேசரியை வந்து செய்கிறது அதுதான் வந்து நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரம் குயிக்காகவும் வேலை முடியும். இப்போ பாருங்கள் நம்ம ஜீனி சேர்த்துட்டு நல்லாவே கலரியாச்சு. கரெக்டாக நம்ம ஜீனி சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுருக்கலாம். ஜீனி நல்லாவே கரைஞ்சி அதோட செட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா நமக்கு சூப்பராக சூடான நமக்கு கேசரி தயாராகிடுச்சு. நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். ஈவினிங் டைமில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.